अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ व सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन व मन तबिअहुम बि इहसानिन इला यौमिद्दीन अम्मा बाद। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमित तंज़ील अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़द समिअल्लाहु क़ौलल्लती तुजादिलुक फ़ी ज़ौजिहा व तश्तकी इलल्लाह व क़ाल सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम खुदू निस्फ़ दीनिकुम बिहादिहिल हुमैरा। सदक़ल्लाह व सदक़ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம்। புகழான புகழனைத்தும் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் ஏக இறையோனை போற்றி புகழ்ந்து எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருட்பிழம்பாய் இந்த அவனியிலே வந்துதித்த அண்ணல் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், மதரசா மனாரு தையிபாவினுடைய 21வது ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா, முதலாம் ஆண்டு ஹாஃபிலா பட்டமளிப்பு விழா, மதரசா துவக்க விழா, முப்பெரும் விழாவினுடைய கதாநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய சபையின் தலைவர் முதற்கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அபு தாயிர் பாக்கவி ஹசரத் அவர்கள், ஹிக்மத்துல் பாலிகாவினுடைய முதல்வராக மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ஜப்பார் ஹசரத் கிபிலா அவர்கள், சிறந்த பேருரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய சிந்தாமணிப்பட்டியினுடைய சிந்தனை செம்மல் ஹசரத் கிபிலா அவர்கள், இன்னும் இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய தாராபுரம் ஈன்றெடுத்திருக்கக்கூடிய இமாம்கள், ஆசிரிய பெருந்தகைகள், என்னுடைய பாசத்திற்குரிய மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் இஸ்லாமிய காணிக்கையான சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மதரசாவினுடைய ஸ்தாபகர், என்னுடைய ஆசிரிய பெருந்தகை, 1வது சும்ராவிலே மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி இந்த 3 கிதாபுகளையும் ஆஷிக்கினுடைய நூரானியினுடைய தகப்பனாரான என்னுடைய ஆசிரிய பெருந்தகை ஷர்ஃபுத்தீன் ஹசரத் கிபிலா அவர்களிடத்திலே பயின்றவன் நான். ஹசரத் அவர்கள் மலேசியாவுக்கு வருகை தரும் பொழுதெல்லாம் உறுதுணையாக இருந்து மிகச்சிறந்த அவர்களுடைய இந்த தொண்டுக்கு ஒரு சிறிய சேவகனாக இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையும் என்னுடைய கண்ணோட்டத்திலே செல்கிறது. ஹசரத் அவர்கள் ஆஷிக்கினுடைய கவலைதான் மிக அதிகமாக இருந்தார்கள். மதரசாவை எப்படி கொண்டு செல்வார் என்று தெரியவில்லை. சிறு பிள்ளையாக இருக்கிறார்.
அவருடைய செயல்பாடு எனக்கு திருப்தி அளிக்கிறது, மிகச்சிறந்த பிள்ளை என்ற ஒரு சர்டிஃபிகேட் தந்தாலும் மதரசாவை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு திறமை எப்படி வரும் என்ற ஒரு அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுடைய பயத்தை நீக்கக்கூடிய விதத்திலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய துஆவின் மூலமாகவும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய அத்துணை ஆசிரிய பெருந்தகைகளுடைய ஆசியாலும் இன்றைக்கு மனாரு தையிபாவை தாராபுரத்தினுடைய மினாராவாக தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாகவும் மிகச்சிறந்த சேவையை அல்லாஹ் வாங்கி கொண்டிருக்கிறான் என்ற திருப்தியும் ஏற்படுகிறது. வல்லோன் அல்லாஹ் அவர்களின் மூலமாக மென்மேலும் இந்த தீன் சேவையை வாங்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹஸரத் அவர்களுடைய துணைவியார் ஆஷிக் அவர்களுடைய தாயார் மிகப்பெரிய தியாகி. இந்த மதரசாவை கட்டி காப்பதில் மதரசாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அவர்கள்தான். ஆஷிக் நூரானி வெளித்துறை அமைச்சர் என்று சொன்னால் உள்துறை அமைச்சராக இருந்து முழு கட்டுக்கோப்போடு மிகச்சிறந்த முறையில் மதரசாவை கொண்டு செலுத்தி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆலிமாக்கள் உருவாகுவதற்கு மிகச்சிறந்த தொண்டை ஆற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்ணால் காணும் பொழுது வல்லோன் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வையும் செழிப்பாக நீண்ட ஆயுளை வழங்கி மென்மேலும் அதிகமான ஆலிமாக்கள் உருவாவதற்கு அவர்களை வல்லோன் அல்லாஹ் துணையாக ஆக்கி அருள் புரிவானாக என்றும் இந்த நன்னேரத்தில் துஆ செய்து கொள்கிறோம். ஆலிமாக்களுக்கு ஹாஃபிலாக்களுக்கு எனக்கு முன்னால் பேசி சென்ற உலமாக்கள் எல்லாம் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள். எனக்கு பின்னால் சிறப்பு பேருரை ஆற்றுவதற்காக ஹஸ்ரத் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இக்காலத்தினுடைய பெண்களின் சீரழிவு என்ற தலைப்பிலே கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னார். எனவே அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமான நேரத்தில் பேசி முடிச்சிடுறேன். வரலாறிலே சொல்லுவார்கள் கிபி என்றும் கிமு என்றும். கிபி என்று சொல்லுவார்கள், கிமு என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் இந்த செல்போனுக்கு முன் செல்போனுக்கு பின் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். வாழ்க்கையை செல்போனுக்கு முன் செல்போனுக்கு பின் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். ஒருவர் கேட்டார் தன்னுடைய தந்தையிடத்தில், செல்போன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, அப்புறம் இன்னதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய காலம் எப்படித்தான் கழிந்தது அப்படின்னு கேட்டார். தந்தையார் பதில் சொன்னார், உறவு என்பது இல்லை, ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக நேரடியாக பேசுவது என்பது இல்லை, சிறார்கள் ரோடிலே ஒருவருக்கொருவர் விளையாட்டு பழக்கமாக கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னார். அப்போ இன்றைய காலகட்டம் எப்படி ஆகிவிட்டது அப்படின்னா, இன்டர்நெட் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இன்டர்நெட்டின் மூலமாக, வலைத்தளத்தின் மூலமாக ஏராளமான பயன்கள் இருக்கிறது. அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் சொல்லுவான் சாராயத்தை பற்றி, இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹிமா.
அதனுடைய பாவம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய பிரயோஜனத்தை விட மிக அதிகமானது அப்படின்னு. இதே போன்றுதான் இந்த நெட்டு என்பது, வலைத்தளம் என்பது பிரயோஜனம் என்பதை விட பாவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. எந்த நேரத்தில் யாரை எப்படி ஜாயின் பண்ணி விடுன்னு தெரியாது, யாரை எப்படி ஜாயின் பண்ணி விடும் அப்படிங்கிறது தெரியாது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு 5 நேர தொழுகையாளி, எப்பொழுதும் அல்லாஹ் அல்லாஹ் என்றே இருக்கக்கூடியவர், அவருடைய மனைவியும் அதே போன்று இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பிள்ளையும் அதே போன்று இருக்கக்கூடிய பிள்ளை, பெண் பிள்ளை. ஸ்கூல் படிப்பு முடிந்தது, காலேஜ் படிப்பு துவங்கியது. பெண்கள் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தார். சேர்த்து விட்டு காலையில் இவர்தான் கொண்டு போய் விடுவார், மாலையில் இவர்தான் அழைத்து கொண்டு வருவார். காலையில் இவர்தான் கொண்டு போய் விடுவார், மாலையில் இவர்தான் அழைத்து கொண்டு வருவார். பெல் அடிக்கக்கூடிய நேரத்தில் கொண்டு விடுவார். பெல் அடிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் சென்று பிள்ளை வரும் பொழுதே அழைத்து கொண்டு வந்து விடுவார். இப்படி அவர்களுடைய சூழ்நிலை. ஒரு தடவை ட்ரெயினில் பிரயாணம் போகணுன்ற ஒரு சூழ்நிலை, ட்ரெயினில் பிரயாணம் போகணும் அப்படின்ற சூழ்நிலை. 3 பேருக்கும் பர்த்து கன்ஃபார்ம் ஆகி, ஆக லோ பர்த்திலே இவர் படுத்திருக்கிறார், நடு பர்த்திலே அவருடைய மனைவி படுத்திருக்கிறார், அப்பர் பர்த்திலே இந்த பிள்ளை படுத்திருக்கிறது. அப்பர் பர்த்திலே இந்த பிள்ளை படுத்திருக்கிறது. சில காலங்கள் கழிந்தது, இந்த புள்ள காணோம், ஓடி போயிடுச்சு. எப்படி வளர்த்த புள்ள? தன்னுடைய பராமரிப்பிலேயே முழுமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள், எந்த நேரத்திலும் தப்பித்து விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தவர்கள். ஆனால் அந்த பிள்ளை இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. கடைசியில் தேடி பிடிச்சாங்க, ஒரு காஃபிரோடு நிற்குது. கடைசியில் தேடி பிடிச்சாங்க, ஒரு காஃபிரோடு நிற்கிறது. அந்த தகப்பனார் சொல்கிறார், வேணாம்மா, இந்த தொடர்பு நமக்கு வேணாம், வந்துரு,